இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு யூ ஆல். உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அருளும் சமாதானமும் நம் அனைவரையும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்ல தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய இந்த உயிர்ப்பு தான் நம்முடைய நம்பிக்கையினுடைய ஒரு மூளைக்கல்லாக இருக்கின்றது, ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. அதை நாம் நம்பி இன்றைய நற்செய்தியில் பெண்கள் ஒரு நற்செய்தியாளராக, ஒரு திருத்தூதராக சென்று அறிவித்தார்கள். அதே போல நாமும் அந்த உயிர்ப்பின் செய்தியை ஒரு திருத்தூதர்களாக அல்லது ஒரு நற்செய்தியாளர்களாக அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பு தான் நம் அனைவரையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறது, ஒன்று கூட்டியிருக்கிறது. எனவே நாம் அனைவரும் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்கள். நம்மோடு அந்த கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்கள். இந்த உயிர்ப்பு தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்கின்றது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 41 முதல் 42 வரை இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். இயேசுவை ஒரு தோட்டத்தில் அடக்கம் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். தோட்டம் என்பது ஒரு வாழ்வு கொடுக்கக்கூடியது, பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே அந்த தோட்டத்தில் இயேசு பிணமாக புதைக்கப்படவில்லை, மாறாக விதையாக விதைக்கப்பட்டார், விருட்சமாக வளர்ந்தார். எனவே நாமும் இயேசுவை போல விதையாக விதைக்கப்பட்டு விருட்சமாக வளர இந்த உயிர்ப்பு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய உயிர்ப்பு கல்லை புரட்டி போட்டது. அங்கு காவல் காத்து கொண்டிருந்த காவலை தாண்டியது. எனவே இயேசுவினுடைய உயிர்ப்பை ஒரு கல்லோ அல்லது காவலோ அல்லது அந்த கல்லறையோ தடுத்து வைக்க முடியவில்லை. இயேசுவினுடைய உயிர்ப்பை இந்த எந்த சக்தியாலும் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இவை அனைத்தையும் தாண்டிதான் இயேசுவினுடைய உயிர்ப்பு சென்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பினால் உரமூட்டப்பட்ட விசுவாசிகளாகிய நம்மை இந்த உலகத்தினுடைய எந்த தீய சக்திகளும் எந்த தீய எண்ணங்களும் கட்டுக்குள் வைக்க முடியாது. இயேசுனுடைய உயிர்ப்பு கல்லையும் காவலையும் கல்லறையும் தாண்டி சென்றது. அதுபோல நம்முடைய வாழ்வில் வருகின்ற இன்னல்கள், ஏக்கங்கள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் எதுவும் நம்மை கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்கள். அந்த உயிர்ப்பு ஒரு உள்ளார்ந்த ஒரு தனிப்பட்ட அனுபவம். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்று சுவைக்க வேண்டும், வாழ்வாக்க வேண்டும், பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இன்று உயிர்ப்பு பெருவிழாவில் இருக்கின்றோம். இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு ஏறக்குறைய 46 நாட்கள் நாம் தயார் செய்தோம். அது பல்வேறு விதமான தயாரிப்புகள், உடல் ஒருத்தல்கள், உண்ணா நோன்பு, தானம் செய்தல், ஜெபம் செய்தல், கோவிலுக்கு செல்லுதல், சிலுவை பாதை செல்லுதல், நடைப்பயணம், திருப்பயணம், தியானங்கள் என்று சொல்லி இந்த உயிர்ப்பை கொண்டாட இத்துணை தயாரிப்புகளை செய்து இன்று நாம் இந்த உயிர்ப்பின் நாளில் அடியெடுத்து வைக்கின்றோம். நாம் செய்த இத்துணை தயாரிப்புகள் எல்லாம் பலன் எப்பொழுது கொடுக்க போகிறது என்றால் இன்றைய நாளிலிருந்து தான் அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். தனிப்பட்ட விதத்திலே நாம் உணர்ந்து பார்க்க முடியும். நாம் எப்படியெல்லாம் தயாரிப்பு செய்தோம் என்பது, விதைத்தோம், அந்த விதைக்கப்பட்டதனுடைய பலன் வருகின்ற நாட்களில், அடுத்த வருடம் நாம் தவக்காலம் தொடங்குகின்ற வரை இந்த பக்தி முயற்சிகள், நாம் செய்த தயாரிப்புகள் எல்லாம் நம்மை வழிநடத்தி உயிர்ப்பின் மக்களாக தொடர்ந்து வாழ செய்யட்டும். ஆமென்.